சாதாரண மேடை பேச்சுக்கும் பட்டிமன்றத்துக்கும் வித்தியாசம் இருப்பதாக உணர்றீங்களா? தயாரிக்கப்பட்ட உரைகள் பட்டிமன்றத்துக்கு வேலைக்காக. உதவவே உதவாது. பட் ஆரம்பத்தில் அப்படி தான் பண்ண முடியும். அதை வந்து பப்ளிக்கும் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா புதுசாக ஒரு பேச்சாளரை பார்க்குற போது அவங்களுக்கும் பிடிக்கும். யாரோ புதுசாக வராங்க, புதுசாக சொல்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி 10வது பட்டிமன்றத்தில் செஞ்சால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா பட்டிமன்றம்ன்ற கலையை வந்து எதிர்பேச்சாளர் என்ன சொல்கிறான்றதை வாங்கி திருப்பி அடிக்கிறது லான்ச் தான். பண்ணணும். அந்த இடத்துல அலர்ட்டாக இருக்கணும். இதுக்கு சரியான பதிலை சொல்லணும். நாம் சொல்ல வந்த கருத்தையும் சொல்லணும். அதை முதல் 2 பேச்சாளரும் எல்லா பாயிண்ட்டும் சொல்லி முடிச்சிருவாங்க. ஒரு சப்ஜெக்டில் எவ்வளோ பாயிண்ட் இருக்கும்? அவங்க ஆளுக்கு 10 நிமிஷம் பேசுகிறாங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாத்தையும் சொல்லிவிடுவாங்க. அவங்க சொன்னதை நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஆனால் அதை எம்பெலிஷ் பண்ணலாம். அதை இன்னும் விலாவாரியாக கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்லலாம். இல்லை அவங்க விட்ட சில விஷயங்களை சொல்லலாம். இவங்களுக்கு பதில் சொல்லணும். ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும்.